எரிகோ ஒரு தடையா இருந்துச்சு, செங்கடல் ஒரு தடையா இருந்துச்சு, கோலியாத் ஒரு தடையா இருந்தாரு. பெரிய பெரிய ராஜாக்களே ஊழியத்துக்கு தடையா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். நமக்கு எதெல்லாம் தடையா இருக்குது? தடைகளை தாண்டி போகிறதுக்கு நம்மளால முடியுமா? தடைகளை உடைத்தெறிஞ்சு போறதுக்கு நம்மளால முடியுமானா, நாம நினைக்கிறோம் ஆபிரகாம அழைச்சாரு, ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சாரு, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. விசுவாசத்தை கொடுத்துட்டு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் வச்சு இன்னைய வரைக்கும் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாரு அப்படின்றோம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் தடைகளே தாண்டி வரலையா? அவர் தடைகளை உடைத்தெறியலையா அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, படிங்க. ஆதியாகமம் 12:10. Genesis chapter 12 verses 10. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சரி, 13:8 படிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வேண்டாம், நான் சகோதரன், போதும். ரெண்டாவது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பஞ்சம், ரெண்டாவது என்னன்னாக்கா சகோதரருக்குள்ள ஒரு வாக்குவாதம், ஒரு பிரிவினை. மூணாவது படிங்க, 14 இருந்து 17 படிங்க. தொடர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பஞ்சம். ரெண்டாவது என்ன? சகோதரருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். மூணாவது என்ன? இவர் போரிட செய்ய நேரிடுது, போரிட தெரியாது. நெக்ஸ்ட் படிங்க, 16:2. சாராள் ஆபிரகாமை நோக்கி தன் பிள்ளை பெறாதபடிக்கு அடைத்திருக்கிறார், சேரும் என்றால் செவி கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப 12வது வசனம் வாசிங்களா? அதுலயே அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரோமர்ல ஒரு வசனம் படிச்சோம், அவருடைய தீர்மானத்தின்படி. ஆமென். யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிறோம்? சொல்லுங்களேன். யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிறோம்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறவங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கணும். அல்லேலூயா. அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னா, நான் ஒரு பாதையில போறேன், என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை தாண்டே முடியல. அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைனாக்கா, பெரிய ஒரு பாறங்களை போல எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. யாரு? முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தீர்மானிக்கப்பட்டவன், விசுவாசிக்கிறவன், சபையை தேடி வருகிறவன். ஆனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை தாண்டி போக முடியல அப்படின்ற ஒரு வாழ்க்கையின் போராட்டத்துல நாம நின்று இருக்கிறோம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தடைகளை உடைத்தெறிய உன்னால முடியலையா? நீ விசுவாசிக்கிற நான் தடைகளை முறியடிக்கிற ஒரு தேவனாச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இன்னைக்கு தடை, வாழ்க்கையில தடை, வாழ்க்கையில பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, வாழ்க்கை வாழ்றதுலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த தடைகளை இன்றைக்கு நிர்மூலமாக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம இன்னைக்கு நல்லா கேட்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற தடைகளை உடைத்தெறியணும். அல்லேலூயா. பிரச்சனைகளை உடைத்து எறியணும். அல்லேலூயா. அந்த தடையை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தடகுது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தடகுது? ஆண்டவருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? நான் உன்னை முன்குறித்தேன், சகல
சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவா மாத்திரம் தான் நடக்க செய்வேன். வாழ்க்கையில உனக்கு பிரச்சனைகள் உண்டு, அதே பிரச்சனையை உனக்கு சாதகமா மாற்றி தர என்னால முடியும்ன்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எந்தெந்த பிரச்சனைக்குதோ அந்த பிரச்சனையை உனக்கு சாதகமா ஆண்டவர் மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆபிரகாமை பத்தி நாம படிச்சோம். ஆபிரகாம் ஆண்டவர் முன்குறித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் யாரு? அவங்க பேர் சொல்லிக்கீங்க. ஆண்டவர் என்னை முன்குறித்தார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் அழைச்சவர் ஆபிரகாமுக்கு அநேக ஆஸ்திகளை கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, அநேக ஆஸ்திகளை கொடுத்தாரு. ஆபிரகாம் வாங்கின கல்லறையில தான் அநேக பேர் புதைச்சாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம், கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் ஆபிரகாமுடைய அந்தஸ்து ஆஸ்தி தான். அல்லேலூயா. தடைகளை தாண்டினதுனாலதான் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பேரே வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. ஏன் தடையை தாண்ட முடியல, ஏன் பிரச்சனையே பார்த்து அந்த பிரச்சனையிலேயே நாம செட்டில் ஆயிட்டுக்கிறோம், அந்த பிரச்சனையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம், செட்டில் ஆயிட்டுக்கிறோம். ஒரு முடிவு இல்ல, ஒரு தெளிவு இல்ல, வாழ்க்கையில இதை உடைத்து எரிய முடியல. அந்த பிரச்சனையிலேயே இருக்கிறதுனால என் வாழ்க்கை அப்படியே சோர்ந்து போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. ஆனா ஆபிரகாமை முன்குறித்தார், என்னையும் முன்குறித்தார். நல்லா கவனிங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கணும்னா உன் முன்னாடி தடை இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கணும்னா முன்னாடி என்னதான் இருக்கணும், தடை இருந்துதான் ஆகணும். ஆனா அந்த தடையை நீ எப்படி சாதகமா மாத்திக்கிறன்றதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. ஆமென். ஆமென் சொல்லாமே. ஆமென். இப்போ முதல் வசனத்துல படிச்சோம், ஆண்டவர் சொல்றாரு, ஏம்பா நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன், நான் சொல்ற தேசத்துக்கு போன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட தடை வருது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன, அந்த வாழ்க்கையில வர தடையெல்லாம் என்ன, அந்த வாழ்க்கையில வர தடையெல்லாம் நம்மளால உடைச்சு போட முடியாம உட்கார்ந்துக்கிறோமே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சம்மட்டி போல நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை, தடைகளை அவர் உடைப்பார். ஆமென். அல்லேலூயா. தடைகளை உடைக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. தடைகளை நம்ம தாண்டி தான் போனோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தடகுது, எத்தனை பேருக்கு தடகுது சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தடகுது இன்னைக்கு தாண்டினோம். அல்லேலூயா. தாண்டறதுக்கான ஆலோசனை ஆண்டவர் வசனத்தின் மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பா அதை தாண்டறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதே உண்மை உள்ளவர் அழைத்த ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா தடை இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு போ, இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு போனா அந்த தேசம் பஞ்சமாகுது. இது எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல, எவ்வளவு பெரிய ஒரு தடை, எவ்வளவு ஒரு அவமானம். என்ன ஆண்டவரே, என்னை முன்குறித்தீரே, என்னை அழைத்தீரே, என்னை விசுவாசியாய் மாற்றினீரே, எனக்கு சொன்னீரே, அந்த இடத்துக்கு போன்னு சொன்னீரே. போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லையாப்பா, பஞ்சம். ஆண்டவரே, பஞ்சங்கிற நாட்டுக்கு ஆண்டவரே என்ன போக சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முன்குறித்தவராய் இருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்தவராய் இருக்கிறார், விசுவாசிகளை மாற்றி வைத்திருக்கிறார். தடைகள் முன்பதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த தடையை பார்த்து ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தடையை உடைக்க முடியாம செழிப்பாக்குற இடத்துக்கு தேடி போலான்னு போயிட்டாரு. ஆமா தானே? ஆமென். ஆமாவா இல்லீங்களா? ஒரு பெரிய பாறங்கள் தடை இருந்துச்சு. அதை பார்த்து ஆபிரகாம், ஐயோ இது வேணாப்பா, நீங்க தான் அடிச்சீங்க, ஆனாலும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கத்துல இருந்து ஓடிட்டாரு. போனா அந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்கா, ஆபிரகாமுடைய மனைவியை பிடிச்சு அங்க வச்சுக்கினாங்க. அங்க ஒரு பெரிய தடை. திரும்பி அங்க ஆண்டவர் தலையிட்டு ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் நான் உனக்கு தரேன்ற இடத்துக்கே நீ போ, நான் பாத்துக்கிறேன், அந்த தடையை நான் ஓடிக்கிறேன்றாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ செழிப்பான தேசத்தை தரேன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு செழிப்பான தேசத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய தடை. அங்க என்னன்னாக்கா, அங்க செழிப்பே இல்ல, அங்க வறுமை. ரெண்டாவது என்ன, தன் சகோதரர் அவங்கள ஒன்னா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டாரு, விசுவாசியா இருக்கிற நமக்கு நம்ம ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோம். ஆனா ஒரு பெரிய தடையை நம்மளால உடைக்க முடியல. அங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்ன, சகோதரருக்குள்ளவே பிரச்சனை. எவ்வளவு பெரிய தடை,
மூணாவது நல்லா கவனிச்சோம்னா சகோதரரை புச்சுன்னு போயிடுறாங்க. இப்போ இவர் போரிடணும், வஸ்திரத்தை போடணும், ஈட்டி எடுக்கணும், ஈட்டிய விட தெரியாது, கத்தி எடுக்க தெரியாது, கத்தில என்ன பண்ண முடியாது, சண்டை போட தெரியாது. மூணாவது ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நமக்கும் விசுவாசத்தை விட்ட வேற எதுவும் தெரியாது. ஆனா வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தடைகள் இருக்கும், ஒரே ஒண்ணுதான் உன்னுடைய நம்பிக்கை, அது விசுவாசமா இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உனக்கு முன்பதாக வருகிற தடைகளை உடைத்து எறிய காரணமா இருக்கும். அந்த பிரச்சனையே உனக்கு சாதகமாய் மாறுவதற்கு நான் உதவி செய்றேன். அல்லேலூயா, ஆமென். பார்த்தாரு ஆபிரகாம், இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பயந்துட்டாரு. ரெண்டாவது என்ன தெரியுமா பண்றாரு, எனக்கு தெரியலன்றத, அதாவது ஈட்டி எரிய தெரியாது, நீ ஈட்டிய மாத்திரம் எடு, ஆமென், நான் அந்த ஈட்டியை உனக்கு எப்படி எரியுது நான் கத்து தரேன்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அப்புறமா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய தடை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் ஆஸ்தி அந்தஸ்து மிக்கவர்னு சொல்லி பார்க்கிறோம், விசுவாசத்தின் தகப்பன்னு பார்க்கிறோம். ஆனா அவர் மேற்கொண்டு வராத தடைகளே இல்லை. ஆமென். அந்த தடைகளை தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா இன்றைக்கு அந்த தடைகளை நம்ம என்ன பண்ண போறோம், முறியடிக்கணும். ஆமென். தடையெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க, அது சாதகமா மாத்திரம் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது சாரால் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. யார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறது? சாரால் ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. ஆபிரகாமே, ஆபிரகாமே, இன்னும் பிள்ளை பெறவில்லை. ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு. ஆனா இந்த இடத்துல யார் தலையிடுதுன்னா சாரால் தலையிடுது. தலையிட்டு சொல்லுது என்னன்னு, பிள்ளை பெறாது போலுகுது. இது யாருக்கு விரோதமான வார்த்தை சொல்லுங்களேன், யாருக்கு? மனைவியுடைய ஆலோசனை நீங்க கேட்கணுமா அப்படின்றத நான் சொல்றதை வச்சு முடிவு பண்ணீங்க. அல்லேலூயா. இது ஒரு ஆலோசனை சொல்லுது. என்ன ஆலோசனைனா, புள்ளே பெருக்காது போலுகுது, அதனால வழக்கத்தின்படி, நல்லா கவனிங்க, அது ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னா, ஒரு அடிமை பெண்ணின் மூலியமாய் பிள்ளை பெற்றுக்கு என்ன பண்ணா, அந்த அடிமை பெண்ணை அனுப்பிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை, ஆனா ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் நல்லா கவனிங்க, இந்த தடை, இவன் சாராளுக்கு செவி கொடுத்தான். செவியை கொடுத்திருக்க கூடாது, இவர் செவி என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்துட்டாரு? தன் மனைவிக்கு கொடுத்துட்டாரு. தன் மனைவி என்ன பண்ணிச்சு, ஒரு இன்பமான ஒரு செய்தியை சொல்லிச்சு. இன்பமான செய்தியாகுதுன்னு சொல்லி இவரை என்ன பண்ணிட்டாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரிடத்தில் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அந்த இஸ்மவேல் தான் எப்படிப்பட்டவனா, துஷ்ட மனிதன். அந்த சாராளுடைய வார்த்தையை கேட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் துஷ்ட மனிதனா இருப்பான், அவனுக்கு நேராக எல்லாருடைய கையும் இருக்கும், இவனுடைய கையும் எல்லாருக்கும் நேராக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாராள் மூலியமா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டாரு, ஒரு பெரிய தடைய சாராள் உண்டு பண்ணிட்டாங்க. எதுக்கு தடை அப்படின்னா, தேவன் அழைத்த அழைப்புக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய உபத்திரவம் சாராள் மூலியமாய் வந்தது. ஆமென், அல்லேலூயா. ஏதேன்ல ஆதாமுக்கு ஏவாள் கொடுத்த வார்த்தையும் அந்த பழமும் இந்த உலகத்துக்கே பெரிய உபத்திரவமா மாறிச்சு. இங்க ஆபிரகாம் சும்மா வரல, தடைகளை உடைத்தெறியும்படியாக தான் வந்தாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம். ஆனா பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து உட்கார்ந்து சோர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. மாறாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாரு. அழைத்த அழைப்புக்கு அந்த தேசத்துக்கு போனா அங்க வறுமையா இருக்குது, அதே போல நான் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்றாரு. மனைவி மூலமா ஒரு சோதனை வருது. இந்த ஆடுகளெல்லாம் எடுத்துன்னு மேய்த்துன்னு போய் அந்த தேசத்துல விடலான்னு பார்த்தா சகோதரன் மூலமா ஒரு பெரிய தடை வருது. சரி, சகோதரனை என் கூடவே வச்சுக்கலான்னு பார்த்தா இந்த சகோதரனை கூட்டின்னு போய் ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா ஆபிரகாமை பிளாக்மெயில் பண்றாங்க. நீ வந்து கூட்டின்னு போ, உன்னால முடிஞ்சான்னு சொல்றாங்க. இவெல்லாம் பெரிய தடை. எப்பத்துல இருந்துனா, ஆண்டவர் அழைச்சதுல இருந்து. ஆமென், அல்லேலூயா. நமக்கு நல்லா புரியணும், ஏன் பேசினுக்கிறோம் புரியணும், என்ன பண்ணோம், ஏன் பேசுறோம் புரியணும், ஆண்டவருடைய வார்த்தை ஏன் அங்கங்க பேசுறாருன்னு புரியணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை, ஆனா அழைச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா,
அல்லேலூயா. நம்மளை யார் அழைச்சது? சொல்லுங்களேன் வாய் திறந்து. நம்மளை அழைச்சது கர்த்தர், ஆண்டவர் கிறிஸ்து. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா விசுவாசம் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய தடைக்கல்லை பார்த்து நம்ம சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு பெரிய தடைக்கல் இருந்துச்சு. சோர்ந்து போய் அமர்ந்து போக கூடாதபடிக்கு விசுவாசத்தில் அந்த தடைகளை முறியடித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இப்போ அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் இப்போ உடைக்கிறாரு. ஆமென். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, பஞ்சத்தை அவருடைய விசுவாசத்தின் மூலமா அவர் போறாரு. அந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் போக 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 அவர் எனக்கு கொடுத்தது உண்மைதான், எனக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் தான், அவருடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிக்கிறேன். இது பஞ்சமா இருந்தாலும் கூட தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அந்த தடைகளை மீறி அதுக்குள்ள போறாரு. அதுக்குள்ள போன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த தேசம் செழிப்பாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் செழிப்பா மாற்றி கொடுத்தார், தடையை ஒழிக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, எது உனக்கு தடையா இருக்குதோ அதையே சாதகமாய் மாற்றி தர தேவனாகிய கர்த்தர் வல்லவர். ஆமென். நீ விசுவாசியா இருக்கிற உன் வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக்குது, ஏன் பயந்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ற? அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராத. ஆமென். நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு போராட்டம் தான் இருக்கும். ஆனா போராட்டத்தை பார்க்கலாம் ஆண்டவர் ரொம்ப பெரியவர் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அந்த போராட்டத்தை பார்க்கலாம் கிறிஸ்து நமக்கு பெரியவர் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், உனக்கு தடையா இருக்கிற தடைக்கல்லை உனக்கு சாதகமாய் மாற்றி படிக்கல்லாய் மாற்றி தரேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. போனாரு, பஞ்சமாகிறது செழிப்பா மாறுது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் சகோதரருக்குள்ள ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு. அதே சகோதரரை கடைசி வரைக்கும் நேசிக்கக்கூடிய அந்த இடத்துல எரியுதுப்பா, அக்னி ஜுவாலை அந்த இடத்துல பற்றி எரியுது. என்னுடைய சகோதரன் அங்க இருக்கிறான், ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது தேவ தூதர்கள் மூலமாய் அந்த லோத்தை என்ன பண்ணாங்கனாக்கா காப்பாற்றி கொண்டு போய் விட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு காரணம் ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவனாகிய கர்த்தர் விசுவாசமா இருந்து, ஆண்டவரே ஒரு பெரிய தடை என்னை சூழ்ந்துக்குச்சுப்பா, என்னுடைய சகோதரன் அங்க இருக்கிறான் போது தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சகோதரனை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது எனக்கு போரிட தெரியாத ஆண்டவர் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா போரிட கற்றுத்தரார். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறார். அல்லேலூயா. உடைச்சாரா இல்லையா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டோம்னா, அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிச்சோம்னா, அந்த வார்த்தை தான் அந்த தடைகளை பிளக்கிற, பாறாங்களை பிளக்கிற சம்மட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமே அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தடை இருக்குது பாரு, உடைத்து எறி. ஆமென். அல்லேலூயா. என்ன பிரச்சனை இருக்குது பாரு, அந்த பிரச்சனையை சாதகமா மாத்து. ஆமென். அல்லேலூயா. இங்க சாதகமா மாத்துறாரு. அதுக்கப்புறம் தான் சாராளுடைய அந்த ஆலோசனைக்கு அந்த இணங்கன இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, இது சரியா வராதுப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்றேன்னு சொல்லி அந்த தடைகளையும் முறியடித்து சரீரம் செத்திருந்த 2 பேருடைய சரீரமும் செத்திருந்த நிலைமையிலும் கூட கர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் சாராளின் கர்ப்பத்தை கடாட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடையை உடைத்தார். ஆமென். ஆபிரகாமை என்ன பண்ணாரு? நடத்தினார். ஆமென். அளவில்லாம ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தேவை வாழ்க்கையில? சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தேவை வாழ்க்கையில? உனக்கு தடை இருக்குது இன்னைக்கு சொல்றேன். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தேவை? ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில தடை இருக்குதுப்பா, ஆனா அந்த தடை தான் உன்னுடைய ஆசீர்வாதம்ன்றதை மறக்காதன்றாரு. அல்லேலூயா. ஆமென். பெரிய கல்லு ஒன்னு இருக்குது, பெரிய பாறாங்கல் ஒன்னு இருக்குது இல்லையா? அதை பார்த்து சில பேர் திரும்பி போயிட்டுங்க உண்டு. அந்த தடைகளை பார்த்து சோர்ந்து போய் அங்கே உட்கார்ந்துட்டவங்க உண்டு. அந்த தடையை பார்த்து தூரத்துல இருந்து, ஐயோ என்னடா இது இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய பாறாங்கல்னு சொல்லி அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிட்டவங்களும் உண்டு. ஆனால் விசுவாசியே உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார்.
ஆமென். விசுவாசத்துல உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ தூரத்துல இருந்து பார்த்தாலும் சரி, கிட்ட இருந்து பார்த்தாலும் சரி, உனக்கு இருக்கிற பிரச்சனை என்கின்ற பாறாங்கல்லை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பாறாங்கல்ல உடைக்காத, அந்த பாறாங்கல் அப்படியே இருக்கட்டும், உனக்கு சாதகமா மாத்தி தர. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறணும் அப்படின்னு சொன்னா, மேல ஏறி மேடு மேல ஏறி என்ன பண்ண, நீ மேடு மேல ஏறும் போதுதான் உனக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தின் தேசங்கள் எல்லாம் தெரியும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன். உனக்கு முன்னதாக இருக்கிற பாறாங்கல்ல உடைக்காத, பார்த்து பயப்படாத, திரும்பியே போயிடாத, சோர்ந்து போய் உட்கார்ந்துடாத. மாறாக ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாறாங்கல் மேலேயே ஏறுறதுக்கு நீ கத்துக்கோன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏறுறதுக்கு கத்துக்கோ. ஆமென். ஒரு மேடு இருக்குதுன்னா அது மேல ஏறுறதுக்கு கத்துக்கோ. ஐயோ என்னால ஏற முடியாது அப்படின்னு சோர்ந்து போவாத, அந்த மேடு மேல ஏறுறதுக்கு கத்துக்கோன்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நான் உன்னை அழைத்தது உண்மை, சகலமும் நன்மைக்கு ஏதுவா வச்சிருக்கிற. எங்க தெரியுமா வச்சிருக்கிற? இது மேடுக்குது பாரு, இதுதான் பாடு. இந்த மேடு தாண்டினா உனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இந்த மேட்டுல எத்தனை பாடுகள் இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த மேட்டை பார்த்து பயந்துன்னு போயிடாத, அந்த மேட்டு மேலேயே ஏறுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேடை பார்த்து பயந்து போயிட்டோம், பாறாங்கல்ல பார்த்து பயந்து போயிட்டோம், இல்ல ஒரு பெரிய தடகுது பயந்து போயிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நான் உன்னை அழைச்சேன். ஆமென். விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அது தடன்னு பார்க்காத. அல்லேலூயா. அதை உடைத்திருக்கிற தேவனின் பட்சத்துல இருக்கிறாருன்னு பாருன்றார். அல்லேலூயா. இதே பிரச்சனை தான் யோசேப்புக்கு வந்துச்சு. ரொம்ப பிடிச்ச ஒரு புள்ள அப்பாக்கு. யாரு? யோசேப்பு. ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளை யோசேப்பு. யாருக்கு? தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு. அவரு தூக்கி தூக்கி போட்டு புடிச்சுன்னு விளையாடின்னு ரொம்ப அழகா கொஞ்சின்னு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் போட்டு அழகு பார்த்து என்ன பண்ணுப்பாரு? யோசேப்ப ரொம்ப அழகா பார்த்து நிற்பாரு. ஆனா அவர் மேல சகோதரர்களுக்கு என்ன வந்துச்சு? பெரிய தடை வாழ்க்கையில உண்டாகுது. இப்பதான் யோசேப்புக்கு தூக்கி வந்து பள்ளத்துல போடுறாங்க. பள்ளத்துல இந்த தூக்கி என்ன பண்ணுறாங்க? இன்னொரு பெரிய தடை வித்துறாங்க. வித்துவங்க என்ன பண்றாங்கனாக்கா கொண்டு போய் இன்னும் பெரிய தடை அடிமையா வித்துறாங்க. இன்னும் பெரிய தடைனாக்கா அதுவும் ராஜாவின் மாளிகையில வித்துறாங்க. அங்க ரொம்ப ரொம்ப அடிமையா இருக்கணும், ரொம்ப வேலை செய்யணும், அங்கே செத்துணும், அவ்வளவுதான். ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றித்தரன்னு சொன்னவர் மேல விசுவாசம் வச்சுட்டோம்னா, பள்ளம் ஒரு தடையா இருந்துச்சு, அந்த பள்ளத்துல இருந்து ஆண்டவர் தூக்கிட்டார். அல்லேலூயா. தடையில இருந்து தூக்கிட்டார். அல்லேலூயா. விற்று போட்டாங்க. ஆமென். அந்த தடையிலிருந்து தூக்கின்னு போய் எங்க போட்டாங்கன்னா அரண்மனைக்கு வித்துட்டாங்க. அல்லேலூயா. அது இன்னும் பெரிய தடை. ஆமென். இந்த தடைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில உடைத்து எந்த அரண்மனைக்கு வித்தாங்களோ எல்லா தடைகளையும் பார்த்த யோசேப்புக்கு, ஆண்டவர் மேல நம்பிக்கை கொண்டிருந்த யோசேப்புக்கு, கர்த்தரே கதியாயிருந்த யோசேப்புக்கு அதே அரண்மனையிலே ராஜ்ய பாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். அதே இடத்துக்கு ராஜாவா மாறிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு தடையை சந்திச்சு வந்திருப்பாரு. ஆமென். மோசே எவ்வளவு தடையை சந்திச்சு வந்திருப்பாரு. ஆமென். ஏன் இந்த தடைகளை பார்த்து நாம ஏன் பயந்து இருக்கிறோம்? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. படிங்க, 91வது சங்கீதம் படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான். சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். உன்னதமானவரின் இருக்கிறவன். சர்வ வல்லவர்னா எவ்வளவு பெரியவர்? இத நம்ம யோசிக்கணும். சர்வ வல்லவர்னா எவ்வளவு பெரியவர்? வானம், பூமி, சூரியன், சந்திரன் இல்லையா? வானம் விட்டு ரெண்டாவது வானம், ரெண்டாவது வானம் விட்டு மூணாவது வானம், மூணாவது வானத்தை விட்டுட்டு போனா பரலோகம்னு வச்சுக்கலாம். பரலோகத்துக்கு குறியவர், சர்வத்திற்கும் அதிபதியா இருக்கிறவர் எவ்வளவு தூரத்துக்கு நிழல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு அவர் நிழல் கொடுக்க முடியும்? ஒரு மரம் இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு நிழல் கொடுக்க முடியும்? அதனுடைய பரப்பளவுக்கு எவ்வளவு நிழல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நிழல் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பந்தல் போடுறோம், எவ்வளவு நிழல் கொடுக்கும்?
பந்தல் எவ்வளவு பெருசுக்குதோ அவ்வளவு நிழல் கொடுக்கும். சர்வத்திற்கும் ஒரே ஒருத்தர் தான் சொந்தக்காரு. ஆமென். அவர் எவ்வளவு தூரத்துக்கு நிழல் கொடுக்க முடியும்? சர்வத்திற்கும் அவர் நிழல் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சர்வ வல்லவருடைய நிழலில தான் உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பனா யோசிச்சீங்களா? எப்பனா யோசிச்சீங்களா ஆண்டவர் எவ்வளவு தூரம் நிழல் கொடுக்கிறாருன்னு? சர்வத்துக்கும் நிழல் அவர். ஆமென். இப்போ ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அந்த நல்ல வசனங்களுக்குள்ள ஆண்டவர் கத்துத்தராரு, இவ்வளவு தடைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமை அழைச்சது தடைகளை உடைச்சுன்னு வரதா, மோசேவை அழைச்சது தடைகளை உடைச்சுன்னு வரதா, இன்னைக்கு யோசேப்பு அழைச்சது தடைகளை உடைக்கத்தான், பவுல் அழைச்சது தடைகளை உடைக்கத்தான், இயேசு கிறிஸ்து வந்ததும் தடைகளை உடைக்கத்தான். இன்னைக்கு உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறதும், பேர் சொல்லி அழைத்திருக்கிறதும், விசுவாசிக்க வைத்திருக்கிறதும், நமக்குரிய காரியங்கள் தடைகளை உடைத்து அவைகளையே படிக்கலாம் மாத்தத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சொல்லப்படும் என்னன்னாக்கா, கண்ணி இல்லையா? பாருங்க வசந்த பாருங்க, என்கிட்ட எங்க இருக்குது அங்க பாருங்களேன். வேடுடைய கண்ணிக்கு இப்போ அவர் என்னன்னாக்கா நிழலில் தங்க பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. நான் யாரு? சர்வத்தையும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கிறேன்ட்டாரு, ஆசீர்வதிக்கிறேன்ட்டாரு. நான் ஒரு விசுவாசி. ஆனா ஒரு பெரிய தடகுது. தடைக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமை கொண்டு வந்துட்டாரு. ஆபிரகாமை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து பிறகு தானே தடை வந்துச்சு. நல்லா கவனிங்களேன். இப்ப எல்லாம் கவனிங்களே. ஆபிரகாமை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு பேருக்கு தடை வந்துச்சா, இல்ல தடை வந்துட்டு பேருக்கு ஆபிரகாம் விசுவாசத்துக்குள்ள வந்தாரா? அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையின் புரிதல். நான் இயேசுவை எப்ப ஏத்துக்கிறேனோ அப்பத்துல இருந்து எனக்கு ஒரே போராட்டமா இருக்கிறது. பழைய வாழ்க்கைக்கே போய் விடுகிறேன், டாட்டா பாய் பாய், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. போயிடு. நீ போனா அது உன் கடைசி மூச்சு வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான். நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. விசுவாசத்திற்குள்ள யாரெல்லாம் வந்துட்டோமோ நமக்கு பெரிய தடைகள் உண்டு. ஆனா எந்த தடை நம்மளுடைய வாழ்க்கையில வருதோ அதே தடையை தேவனாகிய கர்த்தர் 100 மடங்காய் அதே பிரச்சனை ஆசீர்வாதமாய் மாற்றி தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்லதுதான் ஆண்டவர் கத்து குத்துக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள பாருங்க தடை உலகுதுபா. 11 தடைகள் இருக்குது. நான் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு தடையா ஒரு 11 தடைகள் இருக்குது. தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு இதே வசனத்துல ஒரு 11 தடைகள் இருக்குது. ஆனாலும் தடைகள் இன்றைக்கு நமக்கு இருந்தாலும் கூட அது தேவன் நமக்கு தெரியப்படுத்தி அதே தடையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் எல்லா தடையும் தாண்டி தான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்டா நின்னாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனை இருக்குது. என்னகுது? சர்வ வல்லவருடைய நிழலில் இருந்தா கூட பாழாக்கும் கண்ணி, கொள்ளை நோய், பயங்கரம், அம்பு, சங்காரம் போன்ற 11 காரியங்கள் அந்த வசனத்துல இருக்குது. வசனத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் தடையா ஆசீர்வாதமா? நல்லா கவனிங்க. உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், ஆனா இந்த தடைகள் எல்லாம் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இந்த தடைகள் எல்லாம் வரும். இந்த தடைகள் எல்லாம் வரும் பொழுது உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு இவைகளை மேற்கொண்டு போ, அவைகளே எனக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் உனக்கு மாற்றி தரேன்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. ஆமென். ஆனா அந்த பிரச்சனைகளை நாம அந்த போராட்டத்தை எப்படி தாண்டி போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏதேன்ல இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் பெரிய ஜாதியாக்கினார். பெரிய ஜாதியாக்கின அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போனது. அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது வெளியே ஒரு பெரிய சமுத்திரம் நின்னுச்சு. அல்லேலூயா. அந்த சமுத்திரத்தை பார்த்து திகைத்து போன ஜனங்கள் பெரிய தடை, பெரிய தடை, அவ்வளவுதான். அந்த தடையை தாண்டே முடியாது.
அப்படின்ற ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கனாக்கா சமுத்திரத்துக்கிட்டே நின்ட்டாங்க. அவ்வளவுதான், பார்வோன் வராரு, நம்ம கதையை முடிச்சுட்டு போறாரு. நம்ம நம்பி இருந்த தேவன் கூட அவ்வளவுதான், என்னை தூக்கின்னு வந்து எங்க நிக்க வச்சிட்டாரு, சமுத்திரத்துக்கிட்ட நிக்க வச்சிட்டாரு. அப்படியே சமுத்திரத்துலனா ஓடி போய் 2 பேர் 3 பேர் செத்துலான்னு கூட நினைச்சிருப்பான். ஆனா அவ்வளவுதான், பார்வோன் வந்தாரு, எங்களை முற்றிடுவாரு அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு பெரிய தடை கிட்ட நின்ட்டாங்க. அந்த தடை கிட்ட நின்னவங்க தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. தேவனாகிய கர்த்தர் அதே தடையை, நல்லா கவனிங்க, அதுக்கு தான் சொன்னேன், அதே தடையை சாதகமாய் மாற்றி கொடுத்தார். சமுத்திரத்தை 2ஆ பிளந்தாரு, வெட்டாந்தாரியா மாத்தினாரு, நடங்கடான்னு சொன்னாரு. எல்லாம் நடந்தாங்க. நடந்து போய் அந்த பக்கம் நின்ன உடனே பார்வோன் சேனைகள் அதே வெட்டாந்தரைக்குள்ள போச்சு. அந்த வெட்டாந்தரைக்குள்ள அந்த பார்வோன் சேனையை அதே தண்ணீர் மறுபடியும் மூழ்கி எந்த தடை கொண்டு வந்தார்களோ, யார் மரண பயத்தை கொடுத்தார்களோ அவர்களே அந்த சமுத்திரத்திலே மரித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த தடையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமுத்திரம் ஆசீர்வாதமா மாறுது, தடையா இருந்தது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? எத்தனை பேர் தடை நமக்கு முன்னாடி இருக்குது? அந்த தடைகளை தேவனாகிய கர்த்தர் உடைத்தெறிய நம்மளுடைய விசுவாசத்தை என்ன பண்ணனாக்கா, அந்த தடைக்கல்லை உடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு தான் தடை. ஆமென். ஆண்டவர் நம்மளை அழைச்ச பிறகு நம்மளும் விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு தான் தடை. இந்த தடைகளை பார்த்து யாரும் சோர்ந்து போய் அமர்ந்துடாதபடிக்கு இந்த தடைகளையே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உண்டு. அதனால ஸ்டெப் என்ன பண்ணலாம், அந்த மேட்டு மேலே ஏறலாம், பாறாங்கல் மேலே ஏறலாம். எந்த தடையா இருந்தாலும் அது மேலேயே ஏறி செல்லலாம். அவைகளை நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஆபிரகாமுக்கு எப்படி மாற்றி கொடுத்தாரோ உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அந்த தடைகளை உடைத்து ஆசீர்வாதமாய் மாற்றித்தர அவர் வல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம்? வார்த்தை என்னை புடமிட்டது, வார்த்தை என் தடைகளை சம்மட்டியாய் இருந்து உடைத்தது. விசுவாசமே பெரிது. அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் இருந்தா கூட தடைகள் இருக்குது, அதை முறியடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.